ஹலோ மக்களே, வீட்டில் தோசை மாவு இல்லையா? குழந்தைங்க தோசை வேணும்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தோசை தான். தோசை மாவு இல்லாமல் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் ரவை சேர்த்துக்க போகிறோம். இதில் காரத்துக்கு, கலருக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம இப்போ மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஒன்று காஷ்மீரி சில்லி, இன்னொன்று சாதா மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை ஊற்றுறப்ப கரெக்டாக வரும். இது கூடவே நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி விதைகள் எல்லாமே நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கணும். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட சக்கை இருக்கக்கூடாது. இதில் தயிர் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம தக்காளி நல்லா அரைஞ்சிருக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பையுமே சேர்த்து நான் அரைச்சிடுறேன். நீங்கள் சால்ட்டு போடுவீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போடாமல் மாவு அரைச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். மாவை அரைச்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. தோசையை உடனே ஊற்றக்கூடாது. 15 நிமிஷம்க்கு அப்புறமா நல்லா சூடான கல்லில் தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா உங்களுடைய கரண்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா மெல்லிசாக ஊற்ற முடியும். கொஞ்சம் குழியாக இருக்க கரண்டியில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நம்ம ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. தினமும் குழந்தைங்க ஒரே மாதிரி தோசையான்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு பச்சை மிளகா வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோட இந்த தக்காளி தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.